ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா சிறை. இது விக்ரம் பிரபு நடித்த மூவி. அப்படி இப்படி ஒன்று ரெண்டு தோல்வி படங்கள் கொடுத்தாலும் விக்ரம் பிரபு கதை தெரிவு பண்ணுறதுல வந்து அவர் தனித்துவமாக தான் இருக்காரு. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த படம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அறிமுக காட்சியிலே ஒரு நள்ளிரவில் வேலூர் சிறையில் தான் காட்சி ஆரம்பிக்குது. அப்துல்ங்கிற கைதி ரொம்ப நாள் அங்கே இருக்கிறான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய வழக்கில் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற நீதிமன்றத்தில் அவனை ஆஜர்படுத்த வேண்டிய சூழல் வருது. ஆக்சுவலாக இதுதான் அந்த கதையோட டேர்னிங் பாயிண்ட். இதை பொறுப்பு யார்கிட்ட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ விக்ரம் பிரபு தான் போகுது. அவர் வந்து ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ தான் பறையை முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு போஸ்டிங் போட்டுக்கிறாங்க விக்ரம் பிரபு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீம் காவலர் குழுவிடம் இந்த இவனை வந்து பாதுகாப்பாக கொண்டு போகிறங்கிற மாதிரி ஒரு பொறுப்பு வந்து கொடுக்குறாங்க. விக்ரம் பிரபுவும் அந்த டீமும் அவனை பாதுகாப்பாக சிவகங்கை கோர்ட்டுக்கு கொண்டு போனாங்களாங்கிறது தான் அந்த கதையோட மெயின் பிக்சரு. அடுத்து பார்க்கலாம். இப்போது அப்துல்லை பற்றி பார்க்கணும்னா அவன் வந்து பிப்ரவரியோ அல்லது திருடியோ 10 கேஸ் ஆகாமல் எதுவுமே கிடையாது. ஒரு அரசியல் அதன் காரணமாக அவனை சிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். மற்றபடி அவனும் ஒரு சாதாரணமான மனுஷன் தான். எல்லாரும் போலதான் ஒரு மிடில் கிளாஸ்னு வச்சுக்காங்களேன். மிடில் கிளாஸ் நிலைமை இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி அரசியல்வாதிங்க பணக்காரங்க மத்தியில் மிடில் கிளாஸில் வாழ்றதே பெரிய போராட்டமாக தான் இருக்குது. அதே நமக்கு ஊருக்கதை நமக்கு இதுக்கு வாங்க நமக்கு அதுக்குள்ள போகலாம். அப்துல் பார்த்தீங்கன்னா அவன் நீதிமன்றத்தில் மட்டும் உண்மையை சொல்லிட்டான்னா பல அரசியல்வாதிகளுக்கு பெரும் ஒரு சிக்கலாக மாறிடும். அதனால என்ன பண்ணுறாங்க, அவன் வழியிலே போட்டுலாம் இவன் கோர்ட்டு வாசல் வர விடக்கூடாதுங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதை காலத்து படத்தோட சந்தது எல்லாமே ஆனால் பார்க்கறது கொஞ்சம் விருப்பமாகவும் இருக்குது, கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. ஆனால் அதே மாதிரி விக்ரம் பிரபு வேணை வந்து ஒரு கும்பல் தாக்குது. நம்ம ஹீரோ இருக்கும்போது அங்கே எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லைங்கிறது அவருக்கு முன்னாடி தெரிஞ்சால் கூட அந்த ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. அங்கே நடக்கிற ஃபைட்டு ஓகே, அடி மாற்றி மாற்றி விழுது, ஓகே மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க விக்ரம் பிரபு அப்புறம் ஒரு டீம் எல்லாருக்குமே அடி விழுது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த விக்ரம் பிரபுவும் கைதியும் தப்பிச்சிடுறாங்க அவங்க கிட்டே இருந்து. அதுக்கப்புறம் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது அப்துல் கிட்ட பேசும்போது தான் தெரியுது, ஓகே அப்துல் வந்து உண்மையாகவே ஒரு அப்பாதி தான், அவனை யாரும் சிக்க வச்சிருக்காங்கிறத விக்ரம் பிரபு புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் டீமில் இருக்கிறவங்களே சில பேர் மட்டும் அவங்க அரசியல்வாதிகளுக்கு விலை போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அது சரியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக எல்லாரும் நல்லவனாக இருக்க முடியாது, எல்லாரும் கெட்டவனாக இருக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாரும் கூடயும் அது நல்லாவே கனெக்ட் ஆகுது. ஆனால் விக்ரம் பிரபுக்கோ ரெண்டே வழி தான். ஒன்று அவனே அந்த கைதியை போடணும், இல்லைனா இல்லை நீதி நேர்மை உண்மை உழைப்புன்னு சொல்லி அவன் பேச ஆரம்பிச்சிட்டானா அந்த கைதியை அவனே நீதிமன்றத்தில் போய் ஒப்படைக்கணும். 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஹீரோ எப்போதுமே என்ன ஆப்ஷன் தேர்ந்தெடுப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு நினைப்போம். ஆனால் இல்லை, அவர் செகண்ட் ஆப்ஷன் தான் தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த கைதியை அவரே பாதுகாப்பாக நீதிமன்றத்தை விடலாம் சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஆனால் அந்த ரவுடி கும்பல் விடுறதா இல்லை, அந்த ரவுடி கும்பல்கிட்ட இருந்து அந்த கைதியை காப்பாற்றி அவர் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சா அப்படிங்கிற பிளாட்டில் நமக்கு போயிட்டு இருக்கு. இந்த ரவுடி கும்பல்ட்டு தப்பிக்கிறதுக்காக ஒரு பழைய பாலன் வந்தா ஆட்டோவில் போயிட்டு ரொம்ப கைதி இருக்காங்க. அப்போ பேசி அதெல்லாம் ஒரு தனியாக சமைக்கிட்ட பேசிட்டான். அப்போ 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது 2 பேருக்கும் ஒரு நல்ல பாண்டிங், ஆக்சுவலாக ஒரு பிரதர் பாண்டிங் வச்சுக்காங்களா, ஓகே அப்படி வருது. ஒரு ஆழமான பிணைப்புன்னு கூட தகவல் தான். இப்படின்னு கஷ்டப்பட்டு நீதிமன்ற வாசல் வரைக்கும் கைதியை கூட்டிகிட்டு போயிட்டாரு. வாசலில் தான் சும்மா வர மாட்டோம், அங்கே ஒரு டெஸ்ட் இருக்குது. அவன் வாசலில் வந்தாலே போடுறேன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதிக்கும் போல ரவுடிக்கும் போல காத்துட்டு இருக்காங்க. அங்கேயாமல் போகிறதுக்கு முயற்சி நடக்குது. உள்ளே போகுது, கருத்து நிற்கிறாரு. அவனும் கோர்ட்டில் போய் ஆஜர்படுத்திட்டாரு. அவன் வாயை திறந்து தான் ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி தான் அவன் வாயை திறந்து எல்லாருமே சொல்லிடுறான். அவன் அரசியல் கட்சி தலைவருக்கு கைது பண்ணுறாங்க. விக்ரம் பிரபுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்குது. ஓகே உண்மையாக இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி நல்ல பேர் கிடைக்குது. அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. எனக்கு இந்த படத்தில் ரொம்பவே பிடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் வர்ற எல்லா டைலாக்குமே நல்லா எழுதிக்காங்கன்னு சொல்லணும். அதில் விக்ரம் பிரபு ஒரு டைலாக் சொல்லுவார் பாருங்க, யூனிஃபார்ம் போட்டால் அதிகாரம் வருதோ இல்லையோ பயம் வரக்கூடாது, நான் இவனை கொண்டு போய் கோர்ட்டில் இருக்குவேன். இந்த டைலாக் பார்த்தீங்களா, கேட்கும்போது எவ்வளோ இல்லாட்டில் ஒரு நமக்கே ஒரு தைரியம் இல்லை. ஆக்சுவலாக அதில் கைதி ஒன்று சொல்லுவாங்க பாருங்க, அதுவும் நல்லாயிருக்கும். சார் நான் செத்தா ஒரு கேஸ் தெரியும், ஆனால் நீங்கள் செத்தா ஒரு நல்ல போலீஸ் அதிகாரி செத்துருவார், என்னை விட்டுருங்க அந்த மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலாக இந்த மாதிரி டைலாக்ஸ் ஒரு படத்தில் இருக்குனாலே அந்த படம் தெளிவாக இருக்கும்னு தான் இருக்கும். கொடுத்து வச்சு டைம் இருந்தால் தேட்டரில் போய் பாருங்கள். நன்றி.